ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மிரிச்சி வின் பிரேக்கரில் சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்களை பற்றி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் வாங்க வாங்க வாங்கப்பா. இருந்து நாங்க கூப்பிட்ற வர மாட்டோம்னு நினைச்சுதானே நீ? இந்த பக்கம் தான் வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். யாரா இருக்காங்களா இல்லையா? இந்த பக்கம் தெருவில் ஒரு நடமாட்டம் இல்லை, கடை இல்லை. ஜோஜி, இப்ப எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்க? என்ன இடம் இது? இங்க ஒரே பப்ஸுங்க தான் இருக்கு. இந்த இடத்துல நிறைய பப்புங்க மட்டும் தான் இருக்கும். இந்த ஊர்லயே இங்க மட்டும் தான் பெரிய பெரிய பப்பா இருக்கும். பெரும்பாலும் ராத்திரியே இங்க நிறைய பேர் இருப்பாங்களாம். நைட் எனக்கு நாய் குலைக்கிற சத்தம் தான் கேட்கும். அதெல்லாம் விட நீ எதுக்கு இங்க வந்த? நீ ஒத்தைக்கொத்த சண்டை போட போறதும் இல்ல. இல்ல, அது எதுக்காகனா இந்த சீன்ல நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன், அதுக்கு தான் வந்தேன். என்ன இருந்தாலும் நானும் போஃபியூரினோட மெம்பர் தானே. என்னால உங்கள மாதிரி மத்தவங்கள பாதுகாக்க முடியலனாலும் என்ன பாதுகாத்துக்க என்ன வழின்னு கத்துக்கணும்ல. தயவு செஞ்சு என்ன கத்துக்க விடுங்க ஐயா. என்னமோ பண்ணி தொலை. சக்குரா, உனக்கே இதெல்லாம் பார்த்தா சிரிப்பு வருதுல்ல? வாய மூடு. நீங்க எல்லாரும் வாய மூடுங்கடா. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட பதட்டமாவே இல்லையா? என்ன முதல்ல நீ ரிலாக்ஸ் ஆரு. எதுக்கு மாத்தி மாத்தி நின்னுகிட்டு இருக்க? நான் ஒன்னு சொல்லவா? போறதுக்கு முன்னாடி வேணா உனக்கு மசாஜ் பண்ணி விடவா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நல்லா பண்ணுவேப்பா. தேவையில்லை. நம்ம ஹீரோ சிரிச்சு பார்த்துக்கிறோம். இங்கிட்டு இங்கிட்டு சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. ஏன்னா மூத்திர சந்தா. உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இதுதான் ஷிஷிடோரினோட கோகை. ஓரி இல்லதானா வெளியே சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா அதுமே கட்டி வச்சுக்கிறாங்க. ஓரினிங்கிற பேர்ல இந்த இடம் தியேட்டரா இருந்துச்சு. இப்போ இவனுங்களோட இடமா மாத்திட்டானுங்களா? அப்பெல்லாம் இத ஓரின்னு சொன்னாங்க, அதுக்கு அர்த்தம் ஜெயிலு. ஓகே, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. லைவா படம் காட்டுறாங்க. சண்டைக்காரங்களை வரவேற்க வேண்டாமா? ஆளுநர் இருக்காங்க. அவங்க ஆளுங்க பாருங்க, 5-6 பேர் மொத்த கூட்டம். கிராகி பக்கத்துல இருக்கான். அவன் தானே உமேமியா? டேய் தம்பிங்களா, உங்க சக்தியை காட்டுங்கடா. அந்த பின்னாடி இருக்கிறவன் யாரு? எனக்கு தெரியாது. நானே இப்படிதான் நடிங்கிருவேன். எப்படி இருக்கு அந்த கூட்டத்துக்கு நடுவில்? இதுக்குள்ள இருக்கிற பூராமே ஜந்துவா தான் இருக்கு. நம்ம வீட்டுக்கு போமா இல்ல மேல போய் சரி, அம்மா வந்துட்டேன்னு. நீ இங்க கத்துக்கிறதுக்கு தானே வந்திருக்க. அப்புறம் ஏன்டா குனிஞ்சிருக்க? அவங்க பாக்குறப்ப இவனு பார்க்க வேண்டியது. கத்துக்கு தாண்டா வந்த, சாக வரலடா. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நம்மளோட ஒத்தை கொத்த சண்டை ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏதோ திருவிழாக்கு வந்த மாதிரி இவனுங்க இப்படி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இங்க நம்ம வந்ததுக்கு முக்கிய காரணமே எனக்கும் டோமி அம்மாக்கும் நடக்க போற சண்டைக்காக தான். நீங்க ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ அத பத்தி எந்த கவலையும் இல்ல. பெருசாவும் எடுத்துக்காதீங்க. வின் பண்ணா கூட விடுவானுங்க அந்த பக்கம். சாவடி கன்ஃபார்ம். நீங்க இத கணக்குல வச்சுக்கோங்க, வச்சுக்காம போங்க. ஆனா நான் தோக்க போறதில்ல. சொன்னது கேட்டுச்சுல்ல? இந்த காலத்து பயலுங்க கெட்ட பசங்க சார். வா உமேனியா, சீக்கிரம் வா, நம்ம ஆரம்பிக்கலாம் வா. இருடா, நல்லா இருக்காதே. இவன் வேற கூப்பிட்டுட்டே இருக்காங்க. சுவாரஸ்யம் இருக்காது. அப்படின்னா கேப்டன்,
முதல்ல நான் போய் சண்டை போடுவா ஓ அந்த கூந்தல்காரன் என்ன குறுகுறுன்னு பாக்குறதே எனக்கு ரொம்ப கோவம் வருது அதனால தான் வாங்க போற நீ அவங்க டோடா சுகிஸ்டா அவன் உன்னதான் ரொம்ப பாசமா கூப்பிடுறான். அவ்வளவுதானே, போ சுகிஷ்டா. நிறைய லைட்டா நீ சொல்ற மாதிரி ஒரே ஃபீல் வருதுடா. இன்னும் உனக்கும் எனக்கும் இருக்கிற கணக்கு முடியவே இல்லை. ஆனா அதுக்குள்ள நீ இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட தோத்தன்னு வை, நான் உன் கூட சண்டை போட மாட்டேன். ஏண்டா உனக்கு கேக்குதா இல்லையா? தோத்துறாதன்னு தான் உன்கிட்ட சொல்றேன். என்னடா காமெடி பண்றேன்னு அரிமா அரிமா இதோ இருக்கு. அரிமா யுக்கினரி இவன் கொஞ்சம் வெயிட் பார்ட்டி போலயே. ஒரே அடியில பல பேரோட எலும்பு அடிச்சு உடைச்சிருக்கான். சரி சரி, சுகிஸ்டாமா அப்படி பட்டவங்கிறதுனால ஒத்து போயிடும். என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஒரே ஆளுங்களை சண்டை போட விடக்கூடாது. ஈக்குவலா இருக்குமோ? மூஞ்சிய பாரு, ஆமா இவன் கண்ணு பார்த்தாலே எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஹே உமேபியா, என்னடா பிரச்சனை உனக்கு? ஓ வெறுப்பேத்துறான். சொன்னான்னு கோவரன்னு சண்டை போடும் போது இங்க பார்க்காம பராக்க பாக்குற மடையா? அங்க ஹாஸ்பிட்டல்ல தம்பி எப்ப திருப்பி அடிக்கிறான்? ஓடு தூக்கி அடிச்சாயா அடி மொக்க பீஸ். உண்மையா சார்னு சொல்ற மாட்டையா? புரியுதா? ஆமா அரங்கமே அடிக்க கூட இல்லையாடா, தூக்கி அமுக்குதாண்டா அமுக்குனா. இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன சொல்ற? நிஜமாவா? அரிமாவையே காலி பண்ணிட்டான். அடிச்சத செத்துருப்பான் பழகுது. இவனை பார்த்ததே இல்ல. இரு பாப்போம் திரும்ப வரானான்னு. இல்லையா நோர தப்பிச்சு அங்க ஒரே அடியில படுக போட்டான். பயங்கரமா இருக்கு. பாவம். நம்மள குறைச்சி அடை போட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். சூப்பர்ரா கண்ணா, உண்மையிலே நீ டஃப்பான ஆளுதான். என்னடா விசு மாதிரி பேசுற? ஆமா, உன் பேர் என்ன? அடுத்து என் கூட சண்டை போட. ஏய் ஜோஜி, ஒழுங்கா உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாரு. தோத்து போனவங்கள பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஆப்போனட்ல இருக்கிறவனுங்கள பாராட்டி தள்ளுறானுங்க. அன்னைக்கு அவனுங்கள சந்தேகப்பட்டேன், ஆனா இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இவனுங்களுக்கு நட்டு கலண்டுருச்சு. வா வா வா, மொத்த கோபத்தையும் சண்டையில காட்டி அவனை சாத்தி எடுத்துட்ட. அவன் அடிச்சது ஒண்ணும் ஆகலல்ல. உடம்ப சும்மா இரும்பு மாதிரி முறுக்கேத்தி வச்சிருக்கான் பாரு. அடேங்கப்பா, சுகிஷ்டா கலக்கிட்டான்ல. அவ்வளவு அடி வாங்கி திருப்பி அடிச்சான் பாரு. தெரியும், ஏன்னா அவன் அப்படித்தானே. ஏன் சக்குரா, உனக்கு அவனை பார்த்தா ஆச்சரியமா இல்ல? இல்ல இல்லையே, நான் தான் அவன் கூட சண்டை போட்டேனே. அப்ப சுகிஸ்டா உன்ன மாதிரி தாங்கிறத நீ ஒத்துக்கிறல்ல? இங்க பாருங்க, அப்படிலாம் இல்ல. அவன் கொஞ்சம் டஃப்பானு நான் சொன்னேன், அவ்வளவுதான். எதுக்கு இப்படி மூஞ்சிய வச்சிருக்க? நான் சொன்னதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியும். அடுத்த சண்டை எப்படி இருக்கும்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. பேசிக்கோ, இல்லாம மறுபடியும் பேசிட்டு இருந்தா டாமே. டஃப்பான ஆளு தான் நான் சொன்னேன். நீயா சொல்லுங்க. ஓகே, அடுத்து சீக்கிரம். ரெண்டு பேரும் இங்க வாங்கடா. இவனை தூக்கி அப்படி போட்டுருங்க. சீக்கிரம் வாங்கடா. வரோம். எப்பா இந்த கணம் கிடக்குறான். இவனை அவ்வளவு தூரம் இழுத்துட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். விட, இவன் எங்கேயே கிடக்கட்டும். இவனா அன்னைக்கு அப்படிதானே பண்ணான். பெருசா பேசிட்டு எப்படி படுத்து கிடக்குறான் பாரு. கிறுக்கு போய், உனக்கு இதெல்லாம் தேவைடா.
இவனுங்க ரொம்ப மோசம். மாத்தி மாத்தி அவமானப்படுத்திக்கிறாங்க. இவன் தொத்தா இன்னொருத்தன் பண்ணுவான். ஏய், இந்த கோமாளித்தனத்துல ஏன் முன்னாடி பண்ணாதீங்க. இன்னொரு தடவை நீங்களாம் வெறி பிடிச்ச வேங்கங்கன்னு சொன்னீங்க, நானே உங்களை ஓட விட்டு அடிப்பேன். அவங்க இடத்துல இருக்குண்டா. உங்களை மாதிரி தண்ட கர்மங்களை பார்த்தாலே பாவமா இருக்கு. இங்க பாரு சக்குரா, நீ என்ன சொன்னாலும் அவனுங்க அப்படிதான். ஏன்னா தோத்து போற வரைக்கும் இந்த குழந்தைங்க அத புரிஞ்சுக்காதுங்க. குழந்தைங்களா? நல்லா இருக்க. இவர் எங்களுக்கு புரிய வைக்கிறாராமே, எங்க புரிய வை. இருங்க. ஏய், அவன் சண்டை போட வேண்டிய ஆள் நீ கிடையாது. ஒழுங்கா பின்னாடி போயிடு. வாங்க வாங்க, அடுத்த ஆள் வாங்க. யாரு? நம்ம சீக்கிரம் ஹீரோ வாங்க. நம்ம லீடர் மாதிரி தான். அதேதான். அப்படின்னா சரி, நானே. அவசரப்படாத கிறுக்கா, அடுத்து போக போறது நான் தான். யாருடா கிறுக்கன்னு சொல்ற? டேய் தம்பி, நகம் கடிக்கிறவனே, அப்பா. நீ ஸ்ட்ரெஸ்ல இருக்கன்னு பார்த்தாலே தெரியுது. வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறியா? பயப்படுறான், அப்புறம் சவால் வர்றான். என்னடா இவன்? வாழ்த்துக்கள். அடிக்கிறாங்க. அடிச்சு தம்சம் சண்டை பண்ணிடு. போடு. அடிச்சு நொறுக்கு. ஹேய் சக்குரா, என்ன சொல்லு? நீ இங்க வந்ததே நீ டாப்புக்கு வரணும்னு தான் சொன்னல. அப்பதான் நீ ஒரு கிறுக்கன்னு எனக்கு தெரிஞ்சது. பேசி பேசி என்கிட்ட சண்டை வலிக்கிறியா? மவனை எந்திரிச்சனு பைய. கொந்தளிக்காத. சரி சரி, சாரி. நீ பேசுனது பார்த்தா அப்படிதான் இருந்துச்சு. ஆனா நீ அதை சொல்லும் போது உனக்குள்ள இருந்த அந்த ஆர்வம் தெரிஞ்சது. அதுக்காக வேணா உன்னை பாராட்டி ஆகணும்னு சொல்லுவேன். என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செய்யறேன். அப்பதானே சண்டை போட முடியும். சீக்கிரம் போடா. காணுமா, நீ யாருன்னு காட்டு. யாருன்னு காட்டு. அவனை பறக்க விடு. இவன் எப்படிப்பட்டவன் கொஞ்சம் பாரு. யாரு? கனுமா பத்தி தானே கேக்குற? ஒரு நிமிஷம் இரு பாக்குறேன். டேய், நான் சொன்னது அவனை இல்ல. யாரு நம்மால. சோவியா சொல்ற? அவெல்லாம் மிடில் ஸ்கூல்லயே ஸ்ட்ராங்கான ஆளு. போட்டு பொளந்து எடுத்துருவான் தெரியுமா? டேய், அவனை பார்த்தாலே ஸ்ட்ராங்னு தெரியுது. வேற ஏதாவது சொல்ல. எது? ஒரு ஆளை பார்த்தாலே உன்னால சொல்ல முடியுமா? நான் கேட்டதை சொல்றேன். விஷயம் என்னன்னா, அவனோட பெருமையை தவிர என்கிட்ட ஒன்னும் இல்ல. அவன் யாரு கூட சண்டை போட்டான், எதுல ஜெயிச்சான்னு ஒன்னும் இல்ல. என்னது? நிஜமாவா சொல்ற? ஆனா எனக்கு குறிப்பா இவனை பத்தி எதுவுமே தெரியலையே தவிர இவன் பேரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மிடில் ஸ்கூல்லயே டிஃப்ரெண்டான பையனா. எனக்கும் சுவோவை பத்தி அவ்வளவா எந்த விஷயமும் தெரியாது. ஆனா அவனை பார்க்கும்போதே புரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயமா அவன் ஒரு நியாயஸ்தனா தான் இருக்கணும். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆனா அரிமா, நம்ப முடியல. உன் ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்தா உனக்கு கோவம் வருதா? ஆனா அன்னைக்கு நீ அப்படி நடந்துக்கவே இல்லையே. அது வந்துன்னா அரிமா கூட ரொம்ப வருஷமா ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்க. என் அண்ணனையே தோக்கடிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குமா இல்லையா? தப்பு பண்றவன் தன்னம்பிக்கை இல்லாதவன் தான் இப்படி பயப்படுவான். உன்னை பார்த்தாலே உனக்கு பொறுமன்றது இல்லைன்னு தெரியுது. பேச்சுல இவனை மட்டும் அடிச்சுக்க முடியாது. இப்ப நம்ம சண்டை போடுவோமா பில்லக்கா பையா? இல்லக்க. இவனையா நியாயஸ்தான சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? ஏய், மார்ஷல் ஆர்ட்ஸா? ஸ்கூல் படிக்கிறப்ப இப்படி ஆள வளைச்சு வர்றாயா? ஆனா கோவத்தை மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இப்பயாவது நீ கொஞ்சம் பெரியவன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணு. தொட முடியாது போலயே. இப்போ இங்க என்ன நடந்துச்சு? அசால்ட்டா தள்ளி விட்டுட்டு பின்னாடி போயிட்டா. எப்படி இவ்வளவு வேகம்? என்ன பண்றான்னு தெரியல. அப்படின்னா நான் இன்னும் வேகமா பஞ்ச் பண்ணதான் அவனால தப்பிக்க முடியாது. அவனுக்கு ஏன் அடி கொஞ்சம் பலமா பட்டுருச்சோ? அடிக்கவே இல்லை, வளர்த்துதான். ஏய், நீ காலே சாப்பிட மாட்டேன். உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? நீ பெரியவனாக சுத்தமா பிடிக்கவே முடியாது நம்மளால. இதுக்கு பதில் சொல்லு பாப்போம். என்ன கில்லி போல? யாவது நாம கொஞ்சம் பெரியவனாகிறதுக்கு முயற்சி பண்ணலாமா? ஏதாவது பேசி உணர்கிட்டு இருக்காத. உன்னைக்கு என்ன பண்ற பாரு. ஆப்பனட் அள்ளி தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். ரிவர்ஸ்ல இப்படி தூக்கி போடுவான்னு அவன் பொம்மை மாதிரி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். எங்கெல்லாம் பார்த்தா
எப்படா தெரியுது நான் வந்தேன் அங்க பேர் இருக்கிறவங்க. எல்லாரும் இங்க எப்படி பேசுறாங்க பாரு. தோத்தவே கூடாது என்ன அந்த பண்ணா பக்கம். நான் தோக்கடிக்க முடியும்? இவ்வளவு தள்ளுறான், இழுக்கிறான், அடிக்கிறான். ஆனா ஈஸி எல்லாத்தையும் சமாளிச்சிடுறான். நான் என்ன பண்ணாலும் இவனுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இவனுங்களுக்கு ஏன் அது புரியல? இவன் வெறும் நியாயஸ்தம் மட்டும் கிடையாது. இவன் நியாயமே பார்க்காத நியாயஸ்தையா. இவனை சரியாவே புரிஞ்சுக்க முடியல. வெகுளித்தனமா செஞ்சுக்கிட்ட எல்லாரும் முன்னாடி நல்லவனா காட்டி எல்லாரையும் ஏமாத்தணும். நீ எப்போ உன் திறமையை காட்டுவேன்னு நான் காத்துக்கிட்டேன். அவன் இடத்துல நான் இருந்திருந்தா இந்நேரம் சும்மா இருந்திருக்க மாட்டேன். ஏன் என்ன பண்ணிருப்ப? இந்த சண்டையை இந்த மாதிரி நான் முடிய விட்டுருக்க மாட்டேன். இதை பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவனை தொடவே முடியல, எப்படி அடிக்கிறது? ஷிஷிடோரின் ஆளுங்களை பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிட்டான் அவங்கள எப்படி வச்சு செய்யணும்னு. ஆனா இவன் இவ்வளவு எமோஷன் ஆவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது ஏன்னு உனக்கு இன்னுமா புரியல? கூட இருந்தவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் இன்னும் கொஞ்சம் கொந்தளிச்சிட்டான். அப்படி என்ன சொன்னான் அவன்? என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். ஒரு நிமிஷம். சொல்லு. நான் என்ன பண்ணா அவனை என் கூட சண்டை போட வைக்க முடியும்னு சொன்னேன். எதுக்கு? என்ன பண்றான் மூச்சு வாங்கிக்கிறான் அவன். ஃபர்ஸ்ட்டாக அடுத்த கூட 50 யாருக்கு அடிக்க கூட மாட்டாங்க. உனக்கு எடுக்கிறானே. ஏய் பாவம். ஐயோப்பா. எந்திரிச்சு நின்னு சண்டை போட்டு தொலைடா. எங்கெல்லாம் பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? சண்டை போட சொன்னா அட என்ன இருங்கடா. விளையாடுறியா? அவன் வேற மறைப்பானே. தூங்குறான். டக்குன்னு முடியும் போல. ரொம்ப நேரம் விட்டு தூங்கிட்டு வேற போல. ஐயா பெரிய insult அவளுக்கு. டைம் முடிஞ்சிருச்சு. எப்பயாவது நீ பதில் சொல்லவியா மாட்டியா? இப்ப நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு நான் சொல்லவா? இப்படி நடக்க கூடாது, நடக்க கூடாது, இப்படி நடக்க கூடாது. நடக்க விட மாட்டேன், விட மாட்டேன். இப்படி நடக்க கூடாது. அடிக்கல. இப்ப நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு கூட என்னால சொல்ல முடியும். மென்டலிஸ்டோட அடிப்பட்ட ஒருத்தரை நீ கிண்டல் பண்ணிட்டு இருந்தியே, அவன் முகம் இப்போ உன் கண்ணு முன்னாடி வந்து போவுமே. நான் கேட்டதுக்கான பதிலும் அதுதான். நீங்க அப்படி பண்ணுவியா? நீ பெரிய பையனா ஆகணும்னா என்ன தேவை தெரியுமா? கற்பனை வேணும். எழுந்துரு. அந்த விஷயம் நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உன்னை யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. நீ காண்ற கனவு நினைவாகிறதுக்கு என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு நீ அதை அப்படியே கனவாவே விட்டனா வாழ்க்கையில நீ உருப்படாம தான் போவ. போதும் போதும், இத்தோட நிறுத்திக்க. ஒத்தக்கண்ணா, இப்போ நீ கீழே இறங்குறியா? என்னாச்சு? சண்டை முடிஞ்சிருச்சா? இதுக்கு மேலையும் எங்களை அவமானப்படுத்தாத. இல்ல இல்ல, இது எங்களுக்கு அவமானம் இல்ல. ஏன்னா இனி நீ எங்கள ஒருத்தன் கிடையாது. ஒரு அடியாவது வாங்கிடுவோம். பெரியவனாகணும்னா முதல்ல நீ உன்னோட எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அதிகப்பட்டு இந்த பக்கம் வாடா. உன்னோட கனவையும் அனுபவத்தையும் பேலன்ஸ்டா வச்சுக்கணும். எது எப்படியோ இன்னைக்கு நீ இந்த ஒரு விஷயத்தையாவது கத்துக்கிட்டல. ஏங்க இன்னைக்கு எபிசோட் 2 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சுங்க. என்னடா இது அதுக்குள்ள முடிஞ்சிச்சேன்னு எனக்கு ஷாக் ஆகிருந்துக்கிறேன். வேற மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு. எனக்கு இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கல. அதாவது எப்படி சொல்றது, ஓப்பன் கிரவுண்டு சுற்றி ஆளுங்க இருப்பாங்க, நடுவில் ஃபைட் போடுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு தேட்டரே அதுக்காக உருவாக்கி வச்சு லைவ் ஆக்ஷன் காட்டுறானுங்க. வேற மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப தைரியம் வேணுங்க இதுக்கு. வெறும் நம்ம 5-6 பேர் வந்து இத்தனை பேர் கூட்டத்தில் வந்து நிற்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வின் பண்ணாலும் தோத்தாலுமே
அந்த கூட்டம் என்ன பண்ணுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க இடத்துல இருக்கோம், அவங்க இதுல இருக்கோன்றப்போ தெரியல. அதுவும் வெறி பிடிச்சவனுங்க எல்லாருமேன்றப்போ நானா தான் அந்த பயமா இருந்து நடிகன்னு தான் வந்திருப்பேன். எனக்கு அவன் மைண்ட் வாய்ஸ் நான் வேற தெரியாம வந்து மாட்டிக்கினாடா நோட்ஸ் எடுக்கிறேன்ட்டு எப்படா இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த பயப்படுற பையனை பார்த்தா ரொம்ப கட்டாயத்துலயும் ஒரு பயத்துலயும் அப்படியே இருக்கான். இப்போ அவன் வந்து நார்மல் பீப்புளா எல்லாரும் மாதிரி கூட இருந்திருக்கலாம். பட் இவனுக்கு இந்த கேங்ல வரணும், இப்படி இருக்கணும்னு ஆசை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எதனா ட்ரை பண்ணி தன்னை வளர்த்துக்கணும்ல. அப்படி இல்லாமல் இங்கே வந்துட்டு இவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க எப்படி பார்ப்பாங்களோ, அவனை மாதிரி நம்மளையும் அடுத்தது ட்ரீட் பண்ணிடுவாங்க அப்படின்றது பயப்படுறான். அப்போது அவனுக்குள்ளே இருக்கிறது அவனுக்கு தெரியாமல் போயிடும். நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்காமல் அடுத்தவங்க வேலிடேஷனுக்கே அவன் எதிர்பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபைட் ஒரு ரிசல்ட் ஆரம்பத்தில் தெரிஞ்சு போச்சு அவன் அடிக்க முடியாதுன்னு. பட் வந்து அடிச்சு தான் இது பண்ணுவான்னு நினச்சோம். பார்த்தா அடிக்கூட இல்லைங்க, தூக்கி இப்படி ஒரு அமுக்குன்னு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு முடிஞ்சது. பட் ரெண்டாவதாக நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இவனுடைய ஃபைட் தான். இவன் என்ன தான் பண்ணுறான், சிரிச்சுட்டே இருக்கானேன்னு அவ்வளோ இது பண்ணேன். பார்த்தா வேற மாதிரி தொடவே முடியலையே அவனை. அவன் தான் மூச்சு வாங்க வாங்க தென ஓடுனுங்கிறான். அவன் நின்ன இடத்துல வந்து பம்பர் மாதிரி சுற்றி விட்டுனுங்கிறான். அவ்வளோதான். அவனை தொடர்றதுன்றதே அவ்வளோ கஷ்டமா அதான் இருக்குது. அடிச்சுட்டு தோத்தா கூட ஒன்றும் தெரியும், அடி வாங்கிட்டு கூட. ஆனால் ஒரு அடி கூட என்னால் அடிக்க முடியல, அவன் மேலே படலைங்கிறது எவ்வளோ ஆதங்கமாக இருக்கும். அது அது ஏற்றுக்கவே முடியாது இல்லை. அதான் ஆப்போசிட் லீடர் தூங்கிட்டா. நீங்கள் என்னைக்கிடா சண்டை போட்டு நான் என்னைக்கிடா பார்க்கறது. அதாவது அது கூட அவனை அவமானப்படுத்துகிற மாதிரி தான். நீ என்னடா போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவன் சொன்ன அட்வைஸில் நல்ல அட்வைஸ் இருக்குது. இன்னொருத்தருக்கு பண்ணுறப்போ இனிச்சதா நீ சிரிச்ச, அதே உனக்கு நடக்கிறப்போ வலிக்குதுல, அப்போ ஏன்டா அது இன்னொருத்தருக்கு தர அப்படின்ற மாதிரி தான். உனக்கான இடம் இது இல்லை. கம்முன்னா அவனுக்கு வந்து அந்த இன்னும் கோட்டு கழட்டி போடுன்னு சொல்லுப்பாங்க. கழட்டி போட்டால் அடுத்த சைடு இந்த பக்கம் வந்துடலாம்ல. அப்படி வர முடியுமா? அது கூட விட மாட்டானுங்களா என்னன்னு தெரியல. இல்லை அது எங்கள் ஊர், இது எந்த ஏரியா அப்படின்னு இருக்கான்னு தெரியல. பட் உனக்கு இது பிடிக்கல, பிடிச்சிடாதுன்னா தாராளமாக வந்துடலாமே. அவங்க ஒன்றும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ல போகிறது இல்லைல்ல. அப்படி வந்துடலான்னு தோணுது. இந்த மாதிரி பசங்களாம் இங்கே இருக்க தான் கரெக்டுன்ற மாதிரி ஃபீல் இருக்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்க. வேற மாதிரி இருக்குது. நான் தொடர்ந்து ஃபைட் அப்படின்னு இருந்தேன். பட் ஒருத்தரை பற்றியும் ஒருத்தர் தனித்தனியாக பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இவன் என்ன பண்ணுவான், அவன் என்ன செய்வான், எப்படி இருக்க போகுதுன்றது. இவங்களுக்கே எப்படின்னா இன்னும் நம்ம லீடருக்கு 2 பேரும் மோத போகிறாங்கன்னா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது வேற மாதிரி இருக்க போகுது. சீக்கிரம் பார்க்கணும். ஓகே, இதில் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.